இந்த 2 விஷயத்த பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, குறிப்பாக 1952 கிட்ட நடந்த வழக்குன்னு நெனைக்கிறேன். அந்த வழக்கை பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்து என்னன்றத வாசிச்சு காமிச்சுர்றேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போலாம். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பது கோர்ட்டை அவமானப்படுத்துவதாகும் என்ற பூச்சாண்டியை இனிமேலாவது அம்பலப்படுத்த வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் மனிதப் பிறவிகளானதால் ஆசாபாசங்களுக்கும் சமுதாய உணர்ச்சிகளுக்கும் தவறுகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள். இவர்களை நியமிக்கின்ற இந்திய தலைவரையும் அவருக்கு அடுத்தபடியாக உள்ள இந்திய முதலமைச்சரையும் கண்டிக்கவும், கொடும்பாவி கட்டி கொளுத்தவும், இவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்டதாக கருதப்படுகிற தேசிய கொடி என்பதை கிழித்து போட்டு தீ வைக்கவும் ஜனநாயக சமூகத்தில் உரிமை இருக்கும் பொழுது சாதாரண சர்க்கார் உத்தியோகஸ்தர்களில் ஒருவரான நீதிபதியின் தீர்ப்பை தவறு என்று கண்டிப்பதற்கு மக்களுக்கு உரிமை வேண்டாமா என்ற இந்த அதிர்ச்சிகரமான கேள்வியை கேட்டது யாரு? வேற யார் கேட்க முடியும்? பெரியார் தான் கேட்பார். கரெக்டு. வேறு யாருக்கும் இதை மாதிரி கேட்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் எந்த காலத்துலேயும் இருந்தது கிடையாது. ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டார். நீதிபதிகள் என்பவர்கள் ஏதோ வானத்திலிருந்து வந்த புனிதர்கள்லாம் கிடையாது. அவங்க ஒரு சர்க்கார்